நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். தமிழகத்தில் பல்வேறு கோவில்களில் திருவிழாவாக கொண்டாடப்பட்டாலும் திருவண்ணாமலையில் மகாதீபம் என்பது ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. வருகின்ற டிசம்பர் 5ஆம் தேதி கார்த்திகை தீப திருவிழா தமிழகம் எங்கிலும் மிக சிறப்பாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் திருவண்ணாமலையில் 2668 அடி உயர மலை உச்சியில் ஏற்றக்கூடிய மகாதீபம் மிக பெருமையும் சிறப்பும் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. மேலும் அதற்கு அடுத்து வரக்கூடிய பௌர்ணமி கிரிவலம் என்ற ஒரு விஷயமும் மிக அதிகமான ஒரு சிறப்பான விஷயமாக பார்க்கப்படுகிறது. திருவண்ணாமலையை பொறுத்தவரை ஒரு சிறந்த ஆன்மீக சுற்றுலா தலமாகவும் பஞ்சபூதங்களில் அக்னி ஸ்தலமாகவும் பார்க்கப்படுகிறது. நாள் ஒன்றிற்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தரக்கூடிய இடமாகவும் இந்த தீபம் உள்ளிட்ட காலங்களில் 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் அங்கே வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை மறுதினம் மகாதீபம் கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில் திருவண்ணாமலையில் வர இருக்கக்கூடிய பக்தர்களுக்காக அடிப்படை வசதிகள் எப்படி செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது, மேலும் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒரே இடத்தில் குவிவதால் அவர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது எப்படி இருக்கிறது, மேலும் இந்த பக்தர்களுக்கு தேவையான கழிவறை வசதி, குடிநீர் வசதி, மருத்துவ வசதி இவையெல்லாம் மாவட்ட நிர்வாகம் மூலம் எந்த அளவில் நடத்தப்பட்டு வருகின்றன, மேலும் இந்த பக்தர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் முறையாக அங்கே செய்யப்பட்டிருக்கிறதா, தற்பொழுதைய கள நிலவரம் என்ன என்பது பற்றிதான் பல தகவல்களை இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பை பார்க்கலாம். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி தலமாக வர்ணிக்கப்படும் திருவண்ணாமலை அண்ணாமலையாரை தரிசிக்க நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். இங்கு நடைபெறும் பௌர்ணமி கிரிவல நேர்ச்சை மிகவும் பிரசித்தி பெற்றது. குறிப்பாக கார்த்திகை மாத பௌர்ணமி தினத்தன்று 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கிரிவல நேர்ச்சை செய்து மலை உச்சியில் ஜோதி வடிவில் காட்சி தரும் அண்ணாமலையாரை தரிசித்துச் செல்வது வழக்கம். லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்லும் திருவண்ணாமலையில் கழிவறை, குடிநீர், போக்குவரத்து உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் போதுமான அளவு செய்யப்படாததால் பக்தர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். பக்தர்களின் வசதிக்காக நகராட்சி சார்பிலும் கோவில் நிர்வாகம் சார்பில் கட்டப்பட்ட கழிவறைகள் மூடப்பட்ட நிலையிலேயே காணப்படுகின்றன. இதனை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் தனியார் கழிப்பறை உரிமையாளர்கள் கண்டபடி கட்டணம் வசூலிப்பதாக கூறப்படுகிறது. இதேபோல் நகரின் மையத்தில் அமைந்துள்ள பேருந்து நிலையத்தில் போதுமான இடவசதி இல்லாததால் பக்தர்களின் வாகனங்கள் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்பால் நிறுத்தப்படுகிறது. இதனால் பெண்கள் மற்றும் முதியவர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். குறுகலான சாலை மற்றும் இருசக்கர வாகனங்கள் நிறுத்துவதற்கு போதிய பார்க்கிங் வசதி இல்லாததால் நகருக்குள் கடுமையான போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டு வருகிறது. மேலும் அங்கு செயல்பட்டு வரும் ஹோட்டல்கள் மற்றும் தங்கும் விடுதிகளிலும் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருவதாகவும் தீப திருவிழாவின் போது சுவாமி தரிசனம் செய்வதற்காக விற்கப்படும் சிறப்பு அனுமதி சீட்டுகள் கூடுதல் விலைக்கு விற்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தவிர பக்தர்கள் ஆங்காங்கே விட்டுச் செல்லும் குப்பைகளால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. மாவட்ட நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுத்து அடிப்படை வசதிகளை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. நாளை மறுதினம் கார்த்திகை மகாதீபம் கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தின் மிகச் சிறந்த ஆன்மீக தலமாக கருதப்படும் திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிய இருக்கிறார்கள். அந்த பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகள் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? 2 முறை மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஆலோசனை கூட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டத்தில் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன? பக்தர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் சரியான முறையில் அங்கே செய்யப்பட்டிருக்கிறதா என்பது பற்றிய பல விவரங்களை இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் நேரடியாக களத்திலிருந்து தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் குரு தண்டபாணி. மற்றும் இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடைய செய்தி அரங்கிற்கு வருகை தந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய இருக்கிறார் இந்து முன்னணி மாவட்ட தலைவரும் வழக்கறிஞருமான திரு சங்கர். இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்னதாக திருவண்ணாமலை நகர் பற்றியும் தீப திருவிழாவின் சிறப்புகள் பற்றிய அடிப்படை விவரங்களை பார்க்கலாம். திருவண்ணாமலை நகரம் என்று பார்த்தால் பரப்பளவு 16.3 சதுர கிலோமீட்டராக இருக்கிறது. மக்கள் தொகை நகரத்திற்கு மட்டும் 1,45,278 பேர் அங்கே வசிக்கிறார்கள். திருவிழா காலங்களில் வரும் மக்கள் என்று பார்த்தால் சுமார், அதாவது குறைந்தபட்சமாகவே 15 லட்சம் மக்கள் திருவண்ணாமலைக்கு வருகை தருகிறார்கள்.
அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது லட்சக்கணக்கான மக்கள் இந்த திருவண்ணாமலை நகரத்திற்கு வருகிறார்கள். அவர்களுக்கான அடிப்படை வசதிகள் என்ன மாதிரியாக இருக்கின்றன? மேலும் திருவண்ணாமலை நகரை பொறுத்தவரை அங்கே தீப திருவிழா என்பதுதான் ஒரு மிக சிறந்த விழாவாக பார்க்கப்படுகிறது. அந்த தீப திருவிழா என்று பார்க்கும் பொழுது அண்ணாமலையார் கோவில் மிக ஒரு சிறந்த ஆன்மீக தளம் திருவண்ணாமலையில் 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கிறது. பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக இந்த திருவண்ணாமலை தலம் பார்க்கப்படுகிறது. கோவில் பரப்பளவு 25 ஏக்கராக இருக்கிறது. திருவண்ணாமலை பரணி தீபம் உலக புகழ் பெற்றதாக இருக்கிறது. தீபம் திருநாள் அன்றைக்கு காலை 4 மணிக்கு பரணி தீபம் ஏற்றப்படுகிறது. நாளை மறுதினம் டிசம்பர் 5ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு பரணி தீபம் ஏற்றப்படுகிறது. மாலை 6 மணிக்கு மலை உச்சியில், அதாவது 2668 அடி உயரத்தில் மகா தீபம் ஏற்றப்படுகிறது. தீப திருவிழா சிறப்பம்சங்கள் என்று பார்த்தால் சிறப்பு உற்சவங்கள். தீபம் ஏற்றப்பட்ட நாளுக்கு பிறகு 6ஆம் தேதி சந்திரசேகரர் தெப்பல் உற்சவம் மற்றும் 7ஆம் தேதி பராசக்தியம்மன் தெப்பல் உற்சவம், 8ஆம் தேதி சுப்பிரமணியர் தெப்பல் உற்சவமும் நடைபெற இருக்கிறது. மேலும் இந்த தீப திருவிழாவிற்காக என்ன மாதிரியான ஏற்பாடுகள் என்று பார்த்தால் போக்குவரத்து ஏற்பாடுகளாக 2182 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. மேலும் சிறப்பு ரயில் இயக்கம் திருவண்ணாமலையிலிருந்து சென்னைக்கும், சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கும் அன்றைய தினம் ரயில் இயக்கப்படுகிறது. பக்தர்களின் வசதிக்காக இப்படிப்பட்ட வசதிகள் அங்கே செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. கவனம் செலுத்த வேண்டிய வசதிகள், அதாவது லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒரே இடத்தில் குவிவதால் போதுமான கழிவறை வசதிகள் அங்கே செய்யப்பட வேண்டும். போக்குவரத்தை கட்டுப்படுத்துதல், மேலும் கொள்ளையை தடுப்பதற்காக கூடுதல் கண்காணிப்பு கேமராக்கள், குப்பைகளை உடனுக்குடன் அகற்றுதல் உள்ளிட்ட வசதிகளில் கவனம் செலுத்த வேண்டிய நிலை இருக்கிறது. போதுமான மருத்துவ குழு, முறையான பார்க்கிங் வசதி, மேலும் அங்கே பேருந்து நிலையத்திலிருந்து கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தள்ளிய பேருந்துகள் நிறுத்தப்படுவதால் அங்கே ஆட்டோக்கள் அதிகமாக செயல்படும். அதற்கான கட்டணங்களை கண்காணித்தல் மற்றும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருவதால் அங்கே இருக்கக்கூடிய ஹோட்டல் மற்றும் தங்கும் விடுதிகளை கண்காணிக்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகள் மக்களிடத்தில் எழுந்திருக்கின்றன. லட்சக்கணக்கான பக்தர்கள் குவியக்கூடிய அந்த தினத்தில் இந்த ஏற்பாடுகள் எல்லாம் முழுமையாக செய்யப்பட்டிருக்கிறதா? மேலும் கோவில் நிர்வாகம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் என்னென்ன விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது என்பது பற்றிய பல விவரங்களை இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். முதலில் களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் குரு தண்டபாணியிடம் பேசலாம். குரு தண்டபாணி, திருவண்ணாமலை என்பது ஒரு சிறந்த ஆன்மீக தலமாக பார்க்கப்படுகிறது. அதனுடைய பெருமையான விஷயம் என்ன? நாள்தோறும் அங்கே ஒரு சுற்றுலா பயணிகளாகட்டும், பக்தர்களாகட்டும், யாத்ரீகர்களாகட்டும் எத்தனை பேர் அந்த நகருக்கு வருகை தருகிறார்கள்? திருவாரூரில் பிறக்க முக்தி, சிதம்பரத்தை தரிசிக்க முக்தி, காசியிலே இறக்க முக்தி. ஆனால் நினைத்தாலே முக்தி தரும் திருத்தலமாக திருவண்ணாமலை விளங்கி வருகிறது. அது மட்டுமல்லாது பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகவும் திருவண்ணாமலை விளங்குவதால் நாள் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்களும், மாதந்தோறும் வரும் பௌர்ணமி என்று லட்சக்கணக்கான பக்தர்களும், ஆண்டுக்கு ஒருமுறை வரும் திருக்கார்த்திகை தீபத்தன்று 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வந்து செல்கின்றார்கள். இந்நிலையில் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் என்று சொல்லக்கூடிய குளியலறை, கழிவறை மற்றும் தங்கும் விடுதிகள் இங்கு முற்றிலுமாகவே புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக பக்தர்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. மேலும் திருவண்ணாமலை திருக்கோயில் என்று எடுத்துக்கொண்டால் 25 ஏக்கர் பரப்பளப்பில் உள்ள இந்த திருக்கோயிலில் ஆண்டு முழுவதுமே திருவிழாக்கள் நடைபெறும். முக்கியமான திருவிழாக்களில் அதிகப்படியான பக்தர்கள் வெளி மாவட்டங்கள், வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாட்டுகளிலிருந்து இங்கு பங்கேற்பார்கள். அப்படி வரும் பக்தர்களுக்கு இந்த அடிப்படை வசதிகள் இல்லாதனால் அவர்கள் தனியார் கழிவறைகள் மற்றும் கட்டண அறைகளையே அவர்கள் நாட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதால் அதிகப்படியான கட்டணங்களை அவர்கள் செலுத்த வேண்டிய சூழ்நிலை உள்ளது. தற்போது நம்மோடு குணசேகர் அவர்கள் இருந்துள்ளார். அவர்களிடமே கேட்போம். சார், இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த வரும் பக்தர்களுக்கு எந்த மாதிரி அடிப்படை வசதிகள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக? பொதுவா திருவண்ணாமலைக்கு அக்னிஸ்தலமான திருவண்ணாமலைக்கு உலகம் முழுக்க பக்தர்கள் வந்துகிட்டு இருக்காங்க. பொதுவா இந்த கொடியேற்றத்திலிருந்து தீபத்து வரைக்கும் உள்ளூர் மக்கள் தான் இருப்பாங்க. ஆனா தீபத்தன்னைக்கு மட்டும் நாடு முழுக்க இருந்து கிட்டத்தட்ட 25 லட்சம் மக்கள் இந்த தீப தரிசனத்துக்காக வராங்க. ஆனா முக்கியமான 3 விஷயங்கள் இந்த பக்தர்களுக்கு தேவையான விஷயங்கள். ஒண்ணு, அன்னைக்கு வர்றவங்க முழுக்க வெளி மாவட்டங்கள், வெளி மாநிலங்கள் இருந்து வரக்கூடிய பக்தர்கள் வருவாங்க. வந்த உடனே அவங்களுக்கு தேவையான தங்குற இடம். திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் சாதாரண மக்கள் வந்தாங்கன்னா நடுரோட தான் படுக்கிற சூழ்நிலை இப்ப இருக்குது. ஆனா கோவிலுக்கு சொந்தமான இடங்கள், தனியாருக்கு சொந்தமான இடங்கள் எக்கச்சக்கமா திருவண்ணாமலையில் இருந்தாலும் கூட அவங்களுக்கு தங்குவதற்கான எந்த ஏற்பாடும் கோவில் நிர்வாகம், மாவட்ட நிர்வாகமோ செஞ்சு கொடுக்கல. ஆனா செய்ய முடியும். ஆனா பல இடங்கள் கோவிலுக்கு சொந்தமான இடங்கள்ல தற்காலிகமா தங்கக்கூடிய டென்ட் கொட்டாய் அது போட்டு கொடுக்க முடியும். ஆனா இது வரைக்கும் அந்த கோவில் நிர்வாகம் எந்த விதமான செய்ய கொடுக்கல. 2வது விஷயம்,
வர்ற வெளியூர் மக்கள் வந்து தங்கிட்டு மறுநாள் குளிச்சுட்டு கிரிவலம் போவாங்க. ஆனா குளிக்கிறதுக்கான ஏற்பாடு திருவண்ணாமலை எந்த ஏற்பாடும் கிடையாது. திருவண்ணாமலை கிட்டத்தட்ட ஒரு 300 சில்லற குளங்கள் இருந்ததாகவும் இப்போ ஒரு 100-110 குளங்கள் தான் இருக்கிறதாகவும் அதுல கிட்டத்தட்ட 100 குளங்கள் தூர் நிரப்பப்பட்டு அது ஆக்கிரமிக்கப்பட்டு ஒரு 10-15 குளங்கள் மட்டும் தான் இருந்திருக்கு. இப்ப தண்ணி இருக்குது, அது கூட தூர் வாராம இருக்குது. ஆனா பொதுவா ஆதி காலத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா, வெளியூர் மக்கள் வருவாங்க, பெரிய பெரிய மடங்கள்லாம் கட்டி வச்சிருந்தாங்க, தங்குவாங்க, குளத்துல குளிப்பாங்க, சாமி தரிசனம் பண்ணுவாங்க, கிரிவலம் போவாங்க. இது ஏற்பாடு அப்போ காலத்துல 10-15 வருஷம் முன்னாடி இருந்த இந்த ஏற்பாடு. ஆனா இப்ப தங்குறதுக்கு இடம் இல்ல, குளிக்கிறதுக்கு இடம் இல்ல, குளம் முழுக்க ஆக்கிரமிப்பு. இது எதுவுமே நடவடிக்கை எடுக்கல. இன்னொன்னு கார்த்திகை தீபத்தன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 லட்சம் பேர் இந்த மலை கிரிவலத்துக்கு வருவாங்க. ஆனா ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி தமிழக அமைச்சர்கள் 3 அமைச்சர்கள் கலந்து கொண்ட கூட்டத்துல ஒரு விஷயம் அவங்க கேட்டிருக்காங்க. இப்ப 25 லட்சம் பேர் வருவாங்க, அவங்களுக்கு கழிப்பிட வசதி இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது அதிகாரிகள் தவறான ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. உடனடியா அமைச்சர்கள் என்ன சொல்லிருக்காங்க, 25 லட்சம் பேருக்கு தேவையான கழிப்பிட வசதிகள் இங்க கிடையாது, அதனால உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்திருக்காங்க. ஆனா இது வரைக்கும் அந்த விதமான நடவடிக்கை எடுக்கல. இதே மாதிரி அவசியமான 3 விஷயங்கள், ஒன்னு தங்கறதுக்கான இடம், 2வது குளிக்கிறதுக்கான இடம், 3வது கழிப்பிடம் ஏற்படுத்துவதற்கான எந்த ஒரு விதமான நடவடிக்கையும் இந்த மாவட்ட நிர்வாகமோ கோவில் நிர்வாகமோ அல்லது நகராட்சியோ, ஏன் அப்படி சொல்ல வர அப்படின்னாக்கா, இது வளர்ந்து வரக்கூடிய நகராட்சி, இதுக்கு மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் எக்கச்சக்கமான நிதிகள் கொடுத்து கூட அடிப்படையான வசதி செய்து கொடுக்கல. மாசம் மாசம் பௌர்ணமிக்கு 5 லட்சம் பேர், வருஷம் நடக்க கார்த்திகை தீபத்துக்கு 25 லட்சம் பேர், இவ்வளவு வந்தா கூட இவங்க ஏற்பாடுகள் முழுக்கமே தற்காலிக ஏற்பாடா தான் இருக்குதா வழிய இது நிரந்தரமான தங்கு வசதி, குளிக்கிற வசதி, கழிப்பிட வசதி, அந்த மாதிரி எந்த வேற அடிப்படை வசதிகளே இல்லாம ஒரு திருவிழா ஒரு 10-15 ஆண்டுகளா திருவண்ணாமலை நடந்துட்டு இருக்கு. தீபம் கூட்டம் போடுவாங்க, நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லுவாங்க, இது முடிஞ்சு போயிடும், தீபம் முடிஞ்சு போயிடும். இது அடிப்படையான வசதிகளை மக்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும். அதுக்காக பல விதமான நிதிகளை ஒதுக்குறாங்க. வளர்ந்து கொண்டிருக்கிற நகராட்சிகளை அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கறதுக்கு மாவட்ட நிர்வாகமும் கோவில் நிர்வாகமும் நகராட்சி நிர்வாகமும் நடவடிக்கை எடுத்து பக்தர்களுக்கு அத்தனை வகையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கணும் மக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்குது. தற்காலிக வசதிகள் செய்யப்படாமல் நிரந்தரமாக பக்தர்கள் தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்பதுதான் இங்குள்ள பக்தர்களின் கோரிக்கையாக உள்ளது. ஹேமா, தொடர்ந்து பேசலாம். குரு தண்டபாணி, தீபம் அன்றைக்கு மட்டும் கிட்டத்தட்ட 25 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை தருவார்கள் என்றும் அவர்களுக்கு தேவையான கழிவறை வசதி, குளியலறை வசதி இன்று வரை ஒரு நிரந்தரமாக அவர்களுக்கு செய்து தரப்படவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு பொதுமக்கள் மத்தியில் இருக்கிறது. மாவட்ட நிர்வாகம் இதில் உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் அவர்களிடத்தில் இருக்கிறது. திரு சங்கர் அவர்களிடத்தில் பேசலாம். வணக்கம் சார். திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் கிரிவலம் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு விஷயம். தீப திருவிழா அப்படிங்கிறது திருவண்ணாமலை தீபம் ஏத்தின பிறகுதான் தமிழகம் முழுமைக்கும் இருக்கக்கூடிய வீட்டுல தீபம் ஏத்துறாங்க, ஒரு நடைமுறையாவே இருந்துட்டு வருது. கடந்த ஆண்டு இந்த தீப திருவிழாவில் எத்தனை லட்சம் பக்தர்கள் பங்கேற்றாங்க? அவர்களுக்கான அடிப்படை வசதிகள் கடந்த ஆண்டு எந்த அளவிற்கு செய்யப்பட்டது? கடந்த ஆண்டு 25 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் திருவண்ணாமலையில தீப தரிசனத்தை சந்திச்சு விடைபெற்று அவங்க திரும்பி இருக்கிறாங்கன்றது நம்ம காவல்துறையில இருக்கக்கூடிய ஒரு குறிப்பு. அப்பேற்பட்ட தீப திருவிழாவில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு சிறப்பான ஒரு ஏற்பாடுகள் செஞ்சாங்களான்னா கடமை முடிந்தது அப்படின்ற அளவுல மட்டும்தான் அந்த தீப திருவிழாவை நடத்தி முடிச்சாங்களே அதிகாரிகள், தவிர அவர்கள் திருப்தியா செஞ்சு முடிச்சாங்களான்னு கேட்டா இல்லைன்ற ஒரு பதில மட்டும்தான் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏன்னா சாதாரண ஒரு திரையரங்குல கூட, ஒரு கல்யாண மண்டபத்துல கூட இத்தனை பேர் வரக்கூடிய இடத்துல இத்தனை டாய்லெட் இருக்கணும், இத்தனை குளியல் அறைகள் இருக்கணும்னு இருக்கக்கூடிய சட்டங்கள் இருக்கக்கூடிய இந்த நகரத்துல, இந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய 30 லட்சம் 40 லட்சம் பக்தர்கள் வர்றாங்க வருஷத்துக்கு. ஒவ்வொரு பௌர்ணமி தோறும் 5 லட்சத்துக்கும் குறைவில்லாத பக்தர்கள் தொடர்ந்து வர்றாங்க. ஏன் இப்ப வரக்கூடிய காலகட்டத்தில் அத்தனை விடுமுறை நாட்களிலும் கோவில்ல பக்தர்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட திருப்பதிக்கு மிஞ்சக்கூடிய அளவுல, வருஷத்துக்கு கணக்கு பார்த்தா திருப்பதியை மிஞ்சக்கூடிய அளவுல பக்தர்கள் அண்ணாமலையார இந்த அக்னி சுரூபமா இருக்கக்கூடிய இந்த லிங்கோத்பவர் தரிசிக்க வர்றாங்க. சோ இவங்க வர்றவங்களுக்கு ஏற்பாடு என்ன பண்ணிருக்காங்கன்னா, அங்க அண்ணாமலையார் திருக்கோவில்ல இருந்து 10 டாய்லெட் 10 குளியல் அறை கட்டி கொடுத்திருக்காங்க. எப்படி இது பார்த்தோம்? இதுக்காக நாங்க பல முயற்சி எடுத்து பார்த்தோம். திருப்பதியில இருக்கிற ஸ்லோப் இன்டர்நேஷனல் சேர்மனை கூட்டிட்டு கோவில்ல நிர்வாகத்தோட பேச வச்சோம். ஆனா அவங்களுக்கு டெண்டர் முறையில பல சிக்கல் இருக்கு, அதனால எங்களால் அளிக்க முடியாது, அவரை திருப்பி அனுப்பிச்சுட்டாங்க. இது மாதிரி எந்த பக்தர்களை பத்தியே கவலைப்படுறது இல்ல. அவங்களோட கவலையெல்லாம் உண்டியல் என்ன வந்தது அப்படின்ற ஒரு கொண்டாட்டத்தில் அவங்க போயிட்டாங்களே தவிர பக்தர்கள் ஏன் அலக்கழிக்கப்படுறாங்க அப்படின்னு. கடந்த கார்த்திகை தீபத்து அன்னைக்கு மழை, பரணி தீபம் ஏத்துறதுக்கு முன்னாடி அவ்வளவு மழை. ஆணையரை, HRNC ஆணையரை கூப்பிட்டு, சார் கோயில்ல பக்தர்களை தங்க வைக்க இடம் கொடுங்க, எங்கேயுமே தங்க அவங்களுக்கு இடம் இல்ல, ஒரு 25,000 பேராவது கோயில் உள்ள தங்கலாம் அப்படின்னு சொன்னா
அவர் திறந்து விடுன்னு சொன்ன அடுத்த 5வது நிமிஷத்துல பாதுகாப்பு விஷயமா அத்தனை பேரையும் வெளியே அனுப்புறோம்னு சொல்லி வெளியே அனுப்பிடுறாங்க. சோ அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் மத்தியில எந்த ஒரு கோஆர்டினேஷனுமே கிடையாது. கோவில் அதிகாரிகளை போலீஸுக்கு பிடிக்காது, போலீஸ் அதிகாரிகளை நகராட்சிக்கு பிடிக்காது, நகராட்சி அதிகாரிகள் கோவிலோட சண்டை போடுவாங்க. இப்படி எந்த ஒரு கோஆர்டினேஷன் இல்லாம போன முறை நடத்தி முடிச்சாங்க. அதுல பக்தர்களுக்கு பெரிய ஒரு ஏமாற்றம் நடந்தது. அதனால மழை பெஞ்சா தங்கறதுக்கு ஒரு இடமும் கிடையாது. குளிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய குளத்தை திறந்து விடுறதுக்கு ஏன் இந்த அதிகாரிகள் தயக்கம் காட்டுறாங்கன்னு எங்களுக்கு புரியல. இங்க இருக்கக்கூடிய புனித நீராட தான் இத்தனை லட்சம் பக்தர்கள் வர்றாங்க. குளியல் வசதி கூட இல்லாத இடத்துல அந்த இடத்துல அவங்க குளத்துல குளிக்கிறதுக்கு இருக்காங்க. எல்லாம் கிராமத்துல இருந்து வரவங்க பல்லாயிரக்கணக்கான பேர் இருக்காங்க, பல லட்சம் பேர் இருக்காங்க. அவங்களுக்கு குளிக்கிறதுக்கு அந்த குளத்தை திறந்து விட கேட்டா இன்னைக்கு வரைக்கும் பூட்டு போட்டு பூட்டி வச்சிருக்காங்க. சிவகங்கை தீர்த்தமாகட்டும், பிரம்ம தீர்த்தமாகட்டும், கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய குளங்களையே பூட்டி வச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு தடுப்பு ஏற்படுத்தி பக்தர்கள் குளிக்கிறதுக்கு பாதுகாப்பு வசதியை உருவாக்கி ஒரு தீயணைப்புத்துறை வாகனத்தை அங்க நிறுத்தி அவங்களுக்கு எந்த அசம்பாவிதமும் நடக்காத அளவுக்கு செய்ய வைக்கக்கூடிய ஒரு சூழலை முன்னேற்பாட விருப்பத்தோட எந்த அதிகாரியும் செய்யாதது வருத்தம் அளிக்குது. அது இந்த ஆண்டாவது நிறைவேறும் பார்த்தோம். இந்த ஆண்டும் அப்படி நிறைவேற்ற அவங்க தயாரா இல்ல. வரக்கூடிய பக்தர்களுக்கு போக்குவரத்தாவது சரியா செஞ்சு கொடுத்திருக்காங்களான்னு பார்த்தா இந்த ஆண்டு NH கிருஷ்ணகிரியிலிருந்து பெங்களூர் போகக்கூடிய NHல பாதி ஒர்க்கு கூட நடக்கல. அத்தனையுமே கல் ரோடாவும் கல்லும் ஜல்லும் மணலமாவே இருக்கு. அவங்களுக்கு எந்த சாலை வசதி செஞ்சு தரல. ஊர்ல நகர்பகுதியில் இருக்கக்கூடிய சாலைகளா சீர்படுத்தினான்னு கேட்டா அதுவும் பாதி அளவுக்கு குண்டும் குழியுமாவே இருக்கு. அதுல நகர்ப்புறத்து சாலை வசதி கொடுக்கல. ட்ரெயின் நாங்க பலமுறை கேட்டிருக்கோம், இந்த 10 நாள் திருவிழாவுக்கு கொடுங்க. வட மாநிலத்திலிருந்து வர்றவங்க எல்லாம் இருக்காங்க, பெங்களூர்ல இருந்து வர்றவங்க இருக்காங்க, சென்னையில இருந்து வர்றவங்க இருக்காங்க, தமிழகத்தின் பின்பகுதியிலிருந்து தென்பகுதியிலிருந்து வர்றவங்க இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் வசதி கொடுங்கன்னா இதுல எந்த ஒரு அரசாங்கம் இதுவரைக்கும் கவனம் செலுத்தாது. எங்களுக்கு ஒரு பெரிய வருத்தமாவே இருக்கு. தொடர்ந்து பேசலாம் திரு சங்கர். தற்பொழுது இருக்கக்கூடிய நிலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தரக்கூடிய திருவண்ணாமலை ஸ்தலத்திற்கு பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் போதுமானதாக இல்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. கடந்த ஆண்டு 25 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். ஆனால் கடந்த ஆண்டு மழை பெய்தது, அவர்கள் தங்க கூட இடவசதி சரியாக செய்து கொடுக்கப்படவில்லை. கோவில் நிர்வாகத்திற்கும் மாநகராட்சி அதிகாரிகளிடையே ஒரு ஒத்துழைப்பு இல்லாத காரணத்தினால் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது என்கின்ற ஒரு கருத்தும் இங்கு முன்வைக்கப்படுகிறது. களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் குரு தண்டபாணியிடம் பேசலாம். குரு தண்டபாணி, கடந்த சில நாட்களுக்கு முன்பு மாவட்ட நிர்வாகம் தரப்பில் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. இந்த திருவண்ணாமலை தீபத்திற்கு வருகை தரும் பக்தர்களுக்கு என்ன விதமான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும், என்னென்ன துறைகள் எந்தெந்த விஷயத்திற்கு பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஆலோசனை கூட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்றாங்க, எந்தெந்த துறை சார்பாக பங்கேற்றாங்க, என்ன மாதிரியான முடிவுகள் அதில் எடுக்கப்பட்டது? கடந்த 10 நாட்களாகவே திருவண்ணாமலை தீப ஆலோசனை கூட்டம் 3 தீப ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் முத்தரசி மற்றும் வேளாண் துறை அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் முக்கூர் என் சுப்பிரமணியம், மேலும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை எவ்வாறு எடுத்து முடிவெடுக்க வேண்டும் என்ற ஒரு ஆலோசனை கூட நடைபெற்றது. இதில் திருவண்ணாமலைக்கு தீபத்தன்று வருகின்ற பக்தர்கள் 9 சாலையிலும் வருகின்ற மக்களுக்கு ஆங்காங்கே அதாவது ஒரு 3 கிலோமீட்டர் முன்னதாகவே தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டு அங்கிருந்து பக்தர்கள் நடந்து வர வேண்டும் என்ற ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் அந்த தற்காலிக பேருந்திலிருந்து ஒவ்வொரு தற்காலிக பேருந்திலும் கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்படும் என்றும், மேலும் இந்த முறை தீப திருவிழாவுக்கு வரும் அனைத்து வாகனங்களுமே கேமரா மூலம் கண்காணிக்கப்பட்டு அவற்றின் பதிவு எண்களை குறிப்பு எடுக்கப்படும் என்றும் காவல்துறை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் பக்தர்களின் வசதிக்காக 33 இடங்களில் மேயை எல்புல்த் என்ற ஒரு பூத் அமைப்பதற்காக மாவட்ட நிர்வாகம் முடிவு செய்துள்ளது. இது மட்டும் இல்லாது தீப திருநாள் அன்று 2 ஆளில்லா கேமரா விமானங்கள் மற்றும் 1 பலூன் கேமராவுகளும் மூலம் இந்த திருவண்ணாமலை மாநகரை கண்காணிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் வருகின்ற லட்சக்கணக்கான பக்தர்களை பாதுகாக்கும் வண்ணமாக 4 DIG மற்றும் 4 DIG, 14 SP மற்றும் 10,000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இவர்களை தவிர அதிரடிப்படை வீரர்கள், சிறப்பு மலையேறும் குழுவினர் உள்ளிட்டவர்களும் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஆமா குரு தண்டபாணி, தொடர்ந்து பேசலாம். தற்பொழுது இருக்கக்கூடிய நிலையில் 3 முறை ஆலோசனை கூட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. பக்தர்களுக்கு தேவையான என்னென்ன வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும், 2 கேமராக்கள் அங்கே பொருத்தப்படுகின்றன. பக்தர்களுடைய நடமாட்டத்தை கண்காணிப்பதற்காக 33 இடங்களில் போலீஸ் உதவி மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. பக்தர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்காக உட்பட பல்வேறு விதமான தீர்மானங்கள் அங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. திரு சங்கர் அவர்களிடத்தில் கேட்கலாம். சார், இப்போ
இந்த திருவண்ணாமலை அப்படின்னு பார்க்கும் பொழுது பல லட்சக்கணக்கான பக்தர்கள் எல்லாமே வராங்க அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ இந்த பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பதுல கோவில் நிர்வாகத்தோட பங்களிப்பு எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்ப கோவில மட்டும்தான் நம்ம நாடி வர்றோம். இவங்க கோவில் என்ன நினைக்கிறாங்க, ஒரு 25 ஏக்கருக்குள்ள பரப்புல காம்பவுண்ட் சுவர் இருக்கு, எங்களுக்கு அதுக்குள்ள மட்டும்தான் ஜூரிஸ்டிக்ஷன் நினைக்கிறாங்க. இல்ல, இவங்களுக்கு கிரிவலம் முழுக்க இருக்கு. இங்க கிரிவலத்தை மேம்படுத்தணும்ன்ற ஒரே காரணத்துக்காகத்தான் தொல்பொருள் துறை திருவண்ணாமலை கோவிலை கையகப்படுத்த முற்பட்ட போது அனைவரும் சேர்ந்து நாங்க இந்த திருவண்ணாமலையை நல்லபடியா பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நகராட்சி நிர்வாகமும் கோவில் நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகம் சேர்ந்துதான் உச்சநீதிமன்றத்தில் பதில் கொடுத்து அந்த திருவண்ணாமலை நாங்க நிர்வகிக்கிறோம், மேலும் சிறப்பாக்குவோம்னு சொல்லி எடுத்தாங்க. ஆனா இது நாள் வரைக்கும் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் அவங்க செய்யவே இல்லை. ஒவ்வொரு கோவில் நிர்வாகமும் அந்த வரக்கூடிய பக்தர்களை தரிசனத்தை காட்ட வைக்கிறது முதல் பணி. ஆனா கோவில் நிர்வாகம் இன்னைக்கு தரிசனத்தை எப்படி காட்டுறாங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச விஐபி அதிகாரிகள், காவல்துறை நண்பர்கள், குருக்கள், இருக்கக்கூடிய காவலாளிகள், பணியாளர், இவங்க குடும்பத்தினர் யார் வராங்களோ அவங்களை எதிர் திசையில முதல்ல கொண்டு வந்து விஐபி தரிசனம் காட்ட வைக்கிறேன்றாங்க. இது காசுக்காக கூட பல நேரத்தில் நடைபெறுது. இதுக்காக மணிக்கணக்கில் லைன்ல வரக்கூடிய பக்தர்கள் காத்துக்கிட்டு கிடக்குறாங்க. இவங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் இந்த நிர்வாகத்துல கவலைப்படக்கூடிய ஒரு ஜீவன் கூட கிடையாது. இவங்களை பத்தி கவலைப்படுறதில்ல. தன்னை யார் நாடி வராங்களோ அவங்களுக்கு விஐபி தரிசனம் கொடுத்துட்டோமா, அது மூலமா நமக்கு ஏதாவது உபயோகம் நடக்குதா, இப்படிதான் அவங்க பார்க்க வராங்களே தவிர விஐபி தரிசனத்திற்காக தனியா ஏதாவது கட்டணம் வசூலிக்கப்படுதா? விஐபி தரிசனம்ன்றது சன்னதிக்கு முன்னாடி மூலவருக்கு முன்னாடி கிடையாது. ஆனா வரக்கூடிய லைன்ல முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு. ஆனா மூலவர் முன்னாடி போகும்போது திருப்பதியில மாதிரி அனைவரும் சமமா ஒரே இடத்துல தான் போகணும். ஆனா இவங்க அதையும் மீறி எதிர் திசையிலே வருவாங்க. பக்தர்கள் வெளியே போகவே முடியாத அளவுக்கு இவங்க எதிர்க்க இவங்களையும் போக விட மாட்டாங்க, இவங்களும் சீக்கிரம் நகர மாட்டாங்க. இதனாலதான் மணிக்கணக்கில் பக்தர்கள் இங்க தங்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது. மாவட்ட இந்த கோவில் நிர்வாகம் நகராட்சியின் மூலமாவும் இந்த தீபத்தை கொண்டாடுறதுக்காக லட்சக்கணக்கில் நகராட்சிக்கு கோவில் நிர்வாகத்திலிருந்து முதலமைச்சரின் உத்தரவு பிரகாரம் அவங்க கொடுத்திருக்கிறதா சொல்றாங்க. ஆனா கடந்த ஆண்டு ஒதுக்கப்பட்ட நிதியை விட இந்த ஆண்டு ஒதுக்கப்பட்ட நிதி ரொம்ப குறைவா இருக்கு. கடந்த ஆண்டு எவ்வளவு ஒதுக்கப்பட்டது, இந்த ஆண்டு எவ்வளவு? 90 லட்சம் ஒதுக்கப்பட்டது, இப்ப 75 லட்சமா குறைக்கப்பட்டிருக்கு. ஏன் இந்த காரணங்கள் அப்படின்றது அரசாங்கம் தான் நமக்கு நிவர்த்தி அதை விளக்கணும். அந்த காரணங்கள் குறையப்பட்டிருக்கு. அப்படி குறையப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது இவங்களுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் இல்ல. இவங்களுக்கு என்ன அவங்களுக்கு தேவைன்னு இவங்க சரியா கேட்கறது இல்ல, அவங்க எவ்வளவு என்னால கொடுக்க முடியும்னு சரியா கேட்கறது இல்ல. ஏன்னா இங்க இந்த கோவில்ல மட்டும்தான் எங்களுடைய அண்ணாமலையாரை நம்பி பக்தர்களுக்கு செலுத்தக்கூடிய காணிக்கைகள் அவர்களுக்காக பயன்படுத்தப்படுறதில்லை. இந்த கோவில்கள்ல, அதுவும் இந்து கோயில்கள்ல மட்டும்தான் இந்த ஒரு நிலை இருக்குது. எந்த காணிக்கைக்காக எந்த காரியத்துக்காக பக்தர்கள் காணிக்கையை செலுத்துறாங்களோ அது கிடையாது. அதை விட்டுட்டு மற்ற எல்லா விஷயங்களும் நடக்குதே தவிர இந்த ஒரு கோவில்களை ஒரு தனி வாரியம் அமைச்சு, திருப்பதி மாதிரி ஒரு வாரியங்கள் அமைச்சு அதனுடைய பணங்களா இதை வலுப்பெற்று அரசாங்கத்துக்கு தேவையான கடனா மட்டும் பெறக்கூடிய ஒரு சூழல் இருந்தா மட்டும்தான் பக்தர்கள் மீது இவங்களுக்கு கவனம் திரும்பும், அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்ய முடியும். கோவில் நிர்வாகத்தில் நகர எல்லைக்குள்ள மட்டுமே கிட்டத்தட்ட 20 ஏக்கருக்கு மேல இடங்கள் இருக்கு. 20 ஏக்கர் இடத்துல யாத்திரை நிவாஸ் கட்டுறதுக்கு இவங்க அதை எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு கிரிவல பாதையில 6 கிலோமீட்டர் தள்ளி யாருமே ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல கொண்டு போய் கட்ட போறாங்க. அதை எப்படி ஏத்துக்க முடியும்? தொடர்ந்து இதை பத்தி பேசலாம் திரு சங்கர். தற்பொழுது இருக்கக்கூடிய நிலையில் தீப திருவிழாவிற்காக திருவண்ணாமலைக்கு வருகை தரும் பக்தர்களின் விஷயத்தில் கோவில் நிர்வாகம் அக்கறை செலுத்துவதில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இங்கே பதிவு செய்யப்படுகிறது. மேலும் உண்டியலில் செலுத்தக்கூடிய காணிக்கை அது பக்தர்களின் நலனுக்காக செயல்படுத்தப்படுவதில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இங்கே பதிவு செய்யப்படுகிறது. மேலும் இது குறித்து கோவில் நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு குரலும் இங்கே எழுப்பப்படுகிறது. இது பற்றி பக்தர்கள் என்ன நினைக்கிறார்கள், அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அடிப்படை விஷயங்கள் எல்லாம் என்ன, களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் குரு தண்டபாணியிடம் கேட்கலாம். குரு தண்டபாணி, தீப திருவிழாவை முன்னிட்டு அரசு போக்குவரத்து கழகம் சார்பாக 2000க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் அன்றைக்கு இயக்கப்படுகின்றன. திருவண்ணாமலையில இந்த போக்குவரத்திற்கான ஏற்பாடுகள் எப்படி செய்யப்பட்டிருக்கு? ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய பேருந்து நிலையம் அதற்கான இடம் என்பது ரொம்ப சிறியதாக இருப்பதால் தற்காலிக பேருந்து நிலையம் ஏதாவது அமைக்கப்பட்டிருக்கிறதா? அந்த போக்குவரத்தை சமாளிப்பதற்காக எடுக்கப்பட இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் பத்தி சொல்லுங்க. கார்த்திகை தீப திருவிழாவுக்காக 2000 பேருந்துகளை மாநிலம் முழுவதும் இழக்க மாவட்ட நிர்வாகம் முடிவெடுத்துள்ளது.
இந்த வரும் 2000 பேருந்துகளும் வந்து திருவண்ணாமலைக்கு வரும் 9 சாலைகளில் தற்காலிக பேருந்து நிறுத்தங்கள் ஏற்படுத்தப்பட்டு அங்கு வந்து பேருந்துகள் நிறுத்தி அங்கிருந்து பக்தர்கள் நடந்தே வந்து கோயிலுக்கு வந்து அங்கிருந்து கோயிலிலிருந்து கிரிவலம் மேற்கொள்ளும் ஒரு சூழ்நிலை வந்து இன்று மட்டுமல்லாது ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே வந்து உருவாகி உள்ளது. இதனை வந்து பக்தர்கள் வந்து மிகவும் வந்து இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்பதே அவர்களுக்கு கோரிக்கையாக உள்ளது. அதை பற்றி பேச நம்மோடு பாசறை பாபு அவர்கள் உள்ள சார். இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப தற்காலிக பேருந்து நிலையத்திலிருந்து பக்தர்கள் வந்து எவ்வளவு கிலோமீட்டர் நடந்து வராங்க, அதுக்கு என்னமான ஒரு பாதிப்புகள் அடைகிறாங்க, அதை பற்றி அதாவது தீப திருவிழாவின் போதும் மற்றும் பௌர்ணமி காலங்களிலும் பேருந்துகள் முழுவதும் நிரம்பியே வருகிறது. அவர்கள் தொலைதூரத்திலிருந்து தென் மாவட்டங்களிலிருந்தோ சென்னை போன்ற நகரத்திலிருந்து கண்டிப்பாக வருகிற பயணிகள் ஒரு 50 பேர் தான் அமர்ந்து கொண்டு வர முடியும். மற்ற பயணிகள் தொலைதூரத்திலிருந்து நின்று கொண்டே பயணம் செய்து அங்கிருந்து அவர்கள் கோயிலை அடைய வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நடந்து பின்னர் 14 கிலோமீட்டர் கிரிவலத்தை சுற்றிவிட்டு மீண்டும் ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து சென்று தன்னுடைய பேருந்தை அடையக்கூடிய அவல நிலை காணப்படுகிறது. எனவே ஒரு ஒருங்கிணைந்த ஒரு பேருந்து நிலையத்தை உட்புறத்திலே அந்த தற்காலிக பேருந்து நிலையம் உட்புறத்தில் இருக்கிற ஒருங்கிணைந்த பேருந்துகள் எல்லாம் இருக்கிற ஒரு பேருந்து நிலையம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் பக்தருடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் வயதானவர்கள், இதய நோயாளிகள் போன்றவர்கள் எல்லாம் மலையை சுற்றிவிட்டு வருகிற போது அவர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுகிறது. திருவண்ணாமலையுடைய மையப்பகுதியில் இருந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இன்றைய தினம் ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் அந்த மருத்துவக் கல்லூரி அமைக்கப்பட்டிருக்கிறது. அது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம்தான். ஆனால் பழைய மருத்துவமனை இருந்த இடத்தில், மாவட்ட தலைமை மருத்துவமனை இருந்த இடத்தில் இன்றைய தினம் தற்காலிகமாக மருத்துவமனை எந்த ஒரு மருத்துவரும் அங்கு இல்லை. அந்த மருத்துவமனை செயல்படவில்லை. அந்த இடத்திலே ஒரு தற்காலிகமான ஒரு மருத்துவமனை அந்த இடத்தில் இருந்தால்தான் கிரிவல பாதைக்கு அருகில் இருக்கிற மருத்துவமனை பழைய மருத்துவமனை. அங்கு இருக்கிற கிரிவலத்தை சுற்றி கொண்டிருக்கிற பக்தர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு செல்வதற்கு கிட்டத்தட்ட 15-20 கிலோமீட்டர் ஆகும். அவ்வளவு தொலை தூரத்துக்கு செல்வதற்கு அந்த மிகவும் அத்தியாவசிய நேரம் என்று சொல்கிற அந்த கோல்டன் அவர் என்று சொல்வார்கள், அந்த நேரத்திலே உடனே சென்று அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை செய்தால்தான் அவருடைய பக்தருடைய உயிர் காப்பாற்றப்படும். எனவே தீப திருநாளின் போதும் மற்ற நேரங்களிலும் பக்தர்களுக்கு உரிய வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் மருத்துவ முகாம்களை அமைக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனாலும் ஏற்கனவே இருந்த கோடிக்கணக்கான ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கிற கட்டிடங்கள் வீணே இன்றைக்கு பூட்டி கிடக்கிற நிலைமை இருக்கிறது. அந்த இடத்திலே தற்காலிகமாக மருத்துவர்கள் அந்த இடத்தில் இருந்து மருத்துவம் பார்த்தால்தான் பக்தருடைய உயிரை காப்பாற்றுவதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதுதான் எங்களை கொண்டிருக்கிற பக்தருடைய கோரிக்கை. மேலும் இந்த தற்காலிக பேருந்து நிலையம் மட்டுமல்லாமல் பல்வேறு இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டாலும் அந்த பேருந்து நிலையங்களில் அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லை. அந்த இடத்தில் முறையான கழிவறை வசதியோ மற்ற வசதிகள் எதுவும், அந்த அடிப்படையான குடிக்கிற குடித்தண்ணீர் வசதி எதுவுமே அந்த இடத்தில் இல்லை. அந்த இடத்தில் நிரந்தரமாக தற்காலிகமாக பேருந்து நிலையம் ஏற்படுத்தப்பட்டாலும் நிரந்தரமாக வருகிற பக்தர்களுக்கு உரிய வசதிகளை ஏற்படுத்துகிற வண்ணம் இப்பொழுது ஒரு குறிப்பிட்ட ஊரில் ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் இருக்க ஸ்ரீரங்கம் தொகுதியில் இருக்கிறது போன்ற அற்புதமான கழிவறைகள் திருவண்ணாமலை நகருக்கு வர வேண்டும் என்றுதான் சிவனை நேசிக்கிற பக்தர்கள், பெருமாளுக்கு இருக்கிற வசதிகள் சிவனுக்கு இல்லை என்பதுதான் திருவண்ணாமலை நகரத்தில் இருக்கிற பக்தருடைய கோரிக்கை. இந்த திருவண்ணாமலை மண்ணை, அண்ணாமலையாரை நினைத்தாலே முக்தி தருகிற இந்த திருத்தலத்தை சித்தர்கள் இன்றைக்கும் உலகிக் கொண்டிருக்கிற இந்த மண்ணில் இருக்கிற பக்தர்களுக்கு அடிப்படை வசதியை கண்டிப்பாக மாவட்ட நிர்வாகம் செய்து தர வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் கூட்டங்கள் போட்டோம் என்று கூட்டங்கள் போடுவதை விட்டுவிட்டு பக்தர்களுக்குரிய அடிப்படை வசதிகளை போர்க்கால அடிப்படையிலே இந்த மாவட்ட நிர்வாகம் இதற்கு மேல் இன்னும் நாளை மறுதினம் தீபம் இதற்கு மேல் செய்ய முடியாது. இனி வருங்காலங்களாவது வருகிற பௌர்ணமி காலங்கள், பௌர்ணமி வருகிறது, லட்சக்கணக்கில் பக்தர்கள் வருகிறார்கள். ஆண்டுதோறும் திருவிழாக்கள் நடக்கிற ஊர் இந்த திருவண்ணாமலை மண். எனவே அடுத்த தீப திருநாளின் போதாவது உரிய அடிப்படை வசதிகளை கண்டிப்பாக மாவட்ட நிர்வாகம் செய்து தர வேண்டும். கோடிக்கணக்கான ரூபாய்களை இன்றைக்கு அண்ணாமலையாருடைய வருமானம், கோயில் வருமானம் வருகிறது, எண்ணற்ற நிலங்கள் இருக்கிறது. உரிய அடிப்படை வசதிகளை ஏற்கனவே நண்பர் குணசேகரன் குறிப்பிட்டது போல உரிய அடிப்படை வசதிகளை கண்டிப்பாக செய்து தர வேண்டும். என்று சொன்னால் கோவிலை சுற்றி கழிவறைகளை, அரசினுடைய கழிவறைகள் 1-2 தான் இருக்கிறது. அந்த கழிவறைகள் இல்லாத மக்கள் நிற்கிற பேருந்தில் இருந்து அந்த கோபுரத்துக்கு அருகிலேயே அவர்கள் இயற்கை உபாதைகளை கழிக்கிற காரணத்தினால் கோபுரங்களுக்கு ஒரு ஆபத்து, உப்பு பொறுத்து கோபுரங்களுக்கு ஒரு ஆபத்து வருகிற அளவுக்கு இன்றைக்கு நிலைமை சென்று கொண்டிருக்கிறது. எனவே உடனடியாக போர்க்கால அடிப்படையில் தற்காலிக பேருந்து நிலையத்திலிருந்து அந்த பேருந்து நிலையங்களை ஒருங்கிணைத்து ஒரு பேருந்து நிலையம் ஏற்படுத்தப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் அங்கிருந்து பக்தர்கள் நடந்து வருகிற நிலைமையை போக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய வாகன வசதியாவது கண்டிப்பாக அரசு நிர்வாகம் மினி பேருந்துகளை கொண்டு வந்தாவது அந்த பக்தர்களை கொண்டு வந்து அந்த இடத்திலே அமர வைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பக்தருடைய எதிர்பார்ப்பு.
திருவண்ணாமலைக்கு ஒருங்கிணைந்த பேருந்துகள் வந்தால் மட்டுமே பக்தர்கள் நடந்து செல்லும் தூரம் குறைக்கப்படும். மேலும் தற்காலிக பேருந்து நிலையத்திலிருந்து அவர்கள் அளவுக்கு அதிகமான கட்டணங்களை கொடுத்து நகருக்குள் வரும் ஒரு நிலையும் தவிர்க்கப்படும் என்பது பக்தர்களுடைய கோரிக்கையாக உள்ளது. தொடர்ந்து பேசலாம். குரு தண்டபாணி சார், இப்போ அங்க இருக்கிற பக்தர் சொன்னாங்க, இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு, அடிப்படை வசதிகள் எதுவுமே முழுமையா செய்ய முடியாது, இனி வரும் காலங்களை தான் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இப்ப என்ன ஏற்பாடுகள் அங்க செஞ்சிருக்காங்க? ஏன்னா கழிவறை 10 கழிவறை தான் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க நகராட்சி சார்பாக. இப்ப வரக்கூடிய அந்த லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு அந்த ஏற்பாடுகள் என்பது இன்றைய நிலையில எப்படி இருக்கு? இந்த நிலையில அவங்க ஒரு 9 சாலைகள் ஊருக்குள்ள வருது. அதனால ஒவ்வொரு சாலையோட இணைப்பிலையும் ஒவ்வொரு டாய்லெட் பாத்ரூம் இலவசமா நம்ம வச்சுட்டா போதும் அப்படின்ற கணக்குல செஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா இல்ல, இதே செம்மொழி மாநாடு நடத்தினாங்க, எத்தனை லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க. ஆனா அவங்க அத்தனைக்கு எந்த ஒரு அசௌகரியம் கூட இல்லாத அளவுக்கு நடத்த முடிஞ்ச இந்த நிர்வாகத்தால ஏன் வருடாவர்தம் தொடர்ச்சியா நடக்கக்கூடிய ஒரு அண்ணாமலை தீபத்துக்கு வரக்கூடிய ஒரு 30 லட்சம் பக்தர்களுக்கு உண்டான குறைகளை நிவர்த்தி பண்ண முடியாதா என்ன? அக்கறை இல்லை அரசுக்கு, பக்தர்கள் மேல அக்கறை இல்லை, அவங்கள பத்தி கவலைப்படக்கூடிய சூழல் இல்ல. நாட்கள் தானாவே போயிடும், நாம இருந்தாலும் இல்லாட்டாலும் செஞ்சாலும் செல்லாட்டாலும் டிசம்பர் 5 தானாவே போயிடும், அதை பத்தி கவலை இல்லை அப்படின்ற ஒரு மனப்பான்மையாலதான் பக்தர்கள் அலக்களிக்கப்படுறாங்க. இன்னைக்கு இவங்க முடிவு பண்ணா கூட அத்தனை கழிவறைகளையும் கொண்டு எக்கச்சக்கமான இடத்துல கொண்டு வைக்கலாம். இங்க சர்க்கரை நோயாளிகள் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க, இவங்க எல்லாம் எந்த இடத்துல இயற்கை உபாதையை கழிப்பாங்கன்ற நினைப்ப கூட இவங்க காடு இருக்கு போய்கிட்டோம் அப்படின்ற ஒரு நினைப்பு. அதை விட ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா, அண்ணன் சொன்ன மாதிரி மதிர்ச்சுவரையே இவங்க கழிவறையா பயன்படுத்தக்கூடிய பக்தர்கள் பயன்படுத்தக்கூடிய சூழலை உருவாக்கி இருக்காங்க. ஏன்னா அதை சுத்தி பார்க்கிங் கார் நிக்குது, பஸ் நிக்குது, அதுக்கு மறைவான இருக்கு இடம், அவங்க பஸ் விட்டு இறங்கணும்னே மறைவான இடம் தேவை. அதனால அந்த மதிர்ச்சுவரையே இவங்க கழிவறையா பயன்படுத்துறாங்க. இதையும் பார்த்துக்கிட்டு அங்கதான் இருக்காங்க ஜேசி. அவல நிலை இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இப்ப தீபம் அல்லாத மற்ற நாட்களையும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் பக்தர்கள் எல்லாருமே வராங்க. அப்போ அந்த காலகட்டத்துல நீங்க மாவட்ட நிர்வாகத்துக்கிட்ட வலியுறுத்தி இருக்கீங்களா இந்த மாதிரியான அடிப்படை வசதிகள் ஏன் இன்னும் முழுமையா செய்து கொடுக்கப்படலன்னு? அப்போ அவங்க தரப்புல இருந்து என்ன சொன்னாங்க? ஒவ்வொரு விஷயம் புரிஞ்சுங்களேன். இதுல இது முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல விரும்புறேன். ஒரு விவசாயிக்கு குறைதீர்ப்பு நாள் இருக்கு, ஒரு இருக்கக்கூடிய சிறுபான்மையினருக்கு குறைதீர்ப்பு நாள் இருக்கு, பிற்படுத்தப்பட்டோர் குறைதீர்ப்பு. இந்துக்களுக்கு பக்தர்களுக்கு குறைதீர்ப்பு நாள் இந்த அரசாங்கம் உருவாக்கி இருக்கா? சொல்லுங்க, உருவாக்க சொல்லுங்க. நாங்க மாசம் மாசம் எங்களுடைய கோரிக்கைகளை கலெக்டர்கிட்ட கொடுக்க சொல்லியிருக்கோம். அப்படி இருந்து நாங்களே தேடி போய் மாவட்ட நிர்வாகத்திட்ட சொல்லிட்டு இருக்கோம், ஐயா நீங்க செஞ்சிருக்கிற டாய்லெட் வசதி பத்தாது, கழிவறை வசதி பத்தாது, கோவிலை சுத்தி அசுத்தமா இருக்கு, குளங்கள் பூட்டி வச்சிருக்கப்படுது, மலைகள் ஆக்கிரமிக்கப்படுது, மலைகள் பிளாட் போட்டு வித்துட்டு இருக்காங்க, அதுக்கு நீங்க இப்ப இபி கனெக்ஷன் வேற நீங்க ஆர்டர் போட்டிருக்கீங்க, இதெல்லாம் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானது. கிரிவல மேம்பாட்டு ஆணையத்துடைய தலைமை இருந்தவர் நீதியரசர் வெங்கடசாமி இறந்து 4 ஆண்டுகள் இருந்தது. ஒரு உச்சநீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட ஒரு ஆணையமே செயல்படாம இருக்கு. தயவு செஞ்சு நீங்க அரசாங்கத்துக்கு எழுதி அனுப்புங்க, உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணி ஒரு புது ஆணையரை நீங்க கேட்டு பாருங்கன்னு கிட்டத்தட்ட 5 வருஷமா போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனா என்ன பதில் அவங்க சொல்லிருக்காங்க? மௌனத்தை தவிர எந்த பதிலும் வரல. இது எப்படி இருக்கும் பக்தர்களுக்கு நீங்க யோசித்து பாருங்க. ஒரு மௌனத்தை தவிர பதில் இல்லாத இடத்துல பக்தர்களுக்கு எங்களுக்கு எந்த ஒரு மண்டே பெட்டிஷன்ல பக்தர்கள் குறைய கேட்கறது இல்ல, விவசாயிகள் பெட்டிஷன்ல பக்தர்கள் குறைய கேட்கறது இல்ல. நாங்க எங்க போய் சொல்றது? எங்களுக்கு மாதிரி மசூதி சர்ச்சைகள் இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஏதாவது அமைப்புகள் இருக்கா, இல்ல திருச்சபைகள் இருக்கா, இல்ல ஜமாத் இருக்கா? நாங்க எங்க போய் எங்க குமரல கொட்ட முடியும்? ஏதோ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரே சூழல் இந்த ஊடகங்கள் மூலமா தான் அதிகாரிகளுக்கு அதுக்கே எங்களால கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு அவல நிலை இருக்கு. அதனால எங்களுடைய குறைகளை நாங்க சொல்லும் போது கனிவா இந்த மாவட்ட நிர்வாகம் உடனடியா நிறைவேற்றணும், கோவில் நிர்வாகம் உடனடியா நிறைவேற்றணும், நகராட்சி நிர்வாகம். இன்னுமே சொல்ல போனா திருவண்ணாமலை நகராட்சி கமிஷனர் இல்லாமலே இந்த தீபத்தை நடத்திட்டு இருக்காங்க. ஆனா ஒரு விதத்துல பாராட்டணும், ஏதோ முதலமைச்சர் வராருன்ற வேகத்துல சுத்தமா உடனடியா சுண்ணாம்பு அடிக்க 2 நாள்ல சுண்ணாம்பு அடிச்சு நகரத்தை தூய்மைப்படுத்துறாங்க முதல்வர் வர்றாங்கன்னா. ஆனா 30 லட்சம் பேர் வர்றாங்கன்னா அவங்களால கழிப்பிற வரிசையை உருவாக்க முடியாதா என்ன? 30 லட்சம் பேருக்கு உங்களால 30 லட்சம் பேருக்கு உருவாக்கணும். ஒரு 10 லட்சம் பேருக்கு இருக்கிற 10 டாய்லெட்டை வச்சு நீங்க தீபத்தை கொண்டாடணும்னு நினைக்கிறீங்க, வேண்டாம். உங்களால முடிஞ்ச ஒரு 10,000 உருவாக்குங்க, அடுத்த வருஷம் நீங்க இன்னொரு 20,000 உருவாக்க முடியல. அந்த எதிர்பார்ப்பு தான் ஒவ்வொரு பக்தர்களுக்கும் இருக்கு. தொடர்ந்து பேசலாம் திரு சங்கர். தற்பொழுது இருக்கக்கூடிய நிலையில் பக்தர்களுக்கான அடிப்படை வசதி என்பது திருவண்ணாமலையில் மிக மிக குறைவாக காணப்படுகிறது. கடந்த 5 வருடங்களாக பக்தர்களுடைய கோரிக்கையை மனுக்களாக பல்வேறு இடங்களில் கொடுத்தும் கூட மௌனம் மட்டுமே பதிலாக கிடைக்கிறது. நாளை மறுதினம் தீபம் கொண்டாடக்கூடிய ஒரு நிலையில் பக்தர்களுக்கு மிக மிக தேவையான அடிப்படை வசதிகள், கழிவறை, குளியல் அறை மற்றும் தங்கும் வசதி என்பது திருப்திகரமாக இல்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் இங்கே இருக்கிறது. தற்பொழுது களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் குரு தண்டபாணியிடம் கேட்கலாம். குரு தண்டபாணி, இப்போ கிட்டத்தட்ட 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் அங்கே வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பார்க்கிங் வசதி அப்படிங்கிறது அங்க எப்படி செயல்படுத்தப்பட்டிருக்கு? ஏன்னா தற்காலிக பேருந்து நிலையமும் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இப்போ பேருந்து நிலையத்திலிருந்து 3 கிலோமீட்டர் தள்ளிதான்
வெளி இடத்துல இருந்து வரக்கூடிய பேருந்துகள் எல்லாமே பயணிகளை இறக்கி விடுறாங்க. அப்போ அங்க ஆட்டோ கட்டணங்களும் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு புகாரும் கடந்த ஆண்டு எழுந்தது. அப்போ அதை கண்காணிப்பதற்காக என்ன மாதிரியான பணிகளும் அங்கே மேற்கொள்ளப்பட்டிருக்கு? இந்த திருக்கார்த்திகை தீப திருவிழாக்காக வரும் வாகனங்கள் திருவண்ணாமலை வட்டாட்சி அலுவலகம் மற்றும் திருவண்ணாமலை சுற்றியுள்ள பகுதிகளில் ஆங்காங்கே பார்க்கிங் நிறுத்தங்கள் ஏற்படுத்தப்பட்டு ஆங்காங்கே நிறுத்த வேண்டும் என்று வருகின்ற பக்தர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் இந்த திருக்கார்த்திகை தீபம் மற்றும் பௌர்ணமி நாட்களில் இத்தகைய வகைகள் பின்பற்றப்படுகிறது. ஆனால் முறையாக அனுதினமும் பார்க்கிங் வசதி செய்வதற்கான போதிய இடம் இந்த திருவண்ணாமலையில் இல்லை என்பதே பக்தர்கள் குற்றச்சாட்டாக உள்ளது. குறிப்பாக கார்த்திகை 1 முதல் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள், அது மட்டுமல்லாது மேல்மருவத்தூருக்கு பெங்களூரிலிருந்து வரும் பக்தர்கள் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒரு நாளைக்கு 500 முதல் 1000 வாகனங்கள் திருவண்ணாமலையை நோக்கி வந்த வண்ணம் இருப்பார்கள். அவர்கள் இந்த திருவண்ணாமலை மாட வீதிகள், அதாவது கோயிலை சுற்றி உள்ள இடங்களில் மட்டுமே இந்த தற்காலிக வாகன நிறுவனங்களாக அவர்கள் உருவாக்குவதால் நகரில் போக்குவரத்து நெரிசல்கள் அதிகரிக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பல விபத்துகள் ஏற்படுகிறது. அது மட்டும் அல்லாது கோவில் மதில் சுவரை ஒட்டியே இவர்கள் வாகன நிறுத்தங்களை உருவாக்குவதால் பக்தர்கள் தங்களுடைய இயற்கை உபாதைகளை அங்கேயே கழித்து செல்லும் ஒரு அவல நிலையும் ஏற்பட்டுள்ளது. அதை பற்றி பேச நம்மோடு சம்பத்ராஜ் என்பவர் உள்ளார். அவரிடமே கேட்போம். இந்த பார்க்கிங் வசதி கோயிலில் எந்த அளவுக்கு முறைப்படுத்திருக்காங்க, அதை பத்தி சொல்லுங்க. இதுல தீப திருநாள் மட்டும் இல்லாம பௌர்ணமி தினமும் சரி, அனுதினமும் சரி, ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வராங்க. ஆனா அவங்களுக்கு முறையா இன்னைய வரைக்குமே இந்த கோயில் நிர்வாகம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அறிவுறுத்தியுமே இன்னைய வரைக்கும் இதுக்கு நிரந்தரமான ஒரு பார்க்கிங் வசதி ஏற்படுத்தி தரல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுற்றி இந்த நகராட்சியில நிறைய இடம் இருக்கு, நகரத்துக்குள்ளேயே கோயிலுக்கு அருகிலாம் இருக்குது. ஆனா அங்கெல்லாம் கொடுக்காம சுத்தி மாட வீதிகளை சுத்தியும் திருமஞ்சன கோபுர வீதி, அம்மணியம்மன் கோபுர வீதி, இந்த மாதிரி வீதிகளை சுத்தி பார்க்கிங் ஏற்படுத்துறாங்க. தற்காலிக, அதாவது இந்த சபரிமலை பக்தர்களாகட்டும், இருசக்கர வாகனத்துல வரவங்களாகட்டும், கார்ல வரவங்களாகட்டும், எல்லாருக்குமே இந்த மாட வீதியை சுத்தியே பார்க்கிங் பண்றதுக்காக அனுமதிக்கிறாங்க இந்த நகராட்சி. அதனால பாத்தீங்கன்னா அந்த வரக்கூடிய பக்தர்கள் அவங்களுடைய இந்த உடைமாற்றக்கூடிய விஷயங்கள், இயற்கை உபாதையை கழிக்கக்கூடிய விஷயங்கள், குளியல் அறை போன்ற இதெல்லாம் ஓபன்ல செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப சாமியை காண வரக்கூடிய பக்தர்கள் இதை கண்டு கழிக்கும் போது இது அவங்களுக்கு கொஞ்சம் மனசு டிஸ்டர்ப் ஆகுது. ஒரு ஆன்மீக எண்ணத்தோட உள்ள வரும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இடைஞ்சல்கள் ஏற்படுகிறது. அது இல்லாம அந்த இடத்துல ஒரு பெரிய சுகாதாரக்கேடு ஏற்படுகிறது. என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுதான் பாபு சார் சொன்ன மாதிரி மதில் சுவரிலே எல்லாமே சிறுநீர் கழிக்கிறது, உடைமாற்றக்கூடிய விஷயங்கள். அதுல பஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு முறையா நிறுத்தத்துக்கான இடமும் ஏற்படுத்தி தர மாட்டேங்க. காசு கட்டணம் வசூலிக்கிறார்களே ஒழிய, ஆனா அது முறையா நிறுத்தக்கூடிய இட வசதியை இந்த நிர்வாகம் செய்து தரவில்லை. இதை ஆன்மீக இந்து பக்தர்கள் நிறைய முறை இந்த இணை ஆணையர்கிட்ட வலியுறுத்தணும், நகராட்சி கிட்ட வலியுறுத்தணும், மாவட்ட நிர்வாகத்தை கூட வலியுறுத்தணும். ஆனா அதை கண்டுகொள்ளவே இல்லை. இதனால பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படுகிறது. அந்த நேரத்தில் கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அந்த விபத்தை பார்த்ததும் மனசஞ்சலத்தோடையும் மன உளைச்சலோடையும் தான் சாமியை தரிசிக்கிறார்கள். இரண்டாவது, அந்த மாடவீதியை சுத்தி ஒரு ஆன்மீக எண்ணம் வராத அளவிற்கு தான் அந்த கார் எல்லாம் நிறுத்தி வச்சிருக்காங்க. ஒரு சுகாதாரக்கேடு ரொம்ப இதுவா இருக்கு. இதை உடனடியாக இந்த தீபத் நாள் மட்டும் அல்லாமல் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே, அதாவது பௌர்ணமி தினமாகட்டும் தினந்தோறும் ஆகட்டும், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வராங்க. அவங்களுக்கு முறையா கோயிலுக்கு அருகில், அதாவது கோயிலிருந்து சற்று ஒரு தொலைவில் ஒரு நிரந்தர கார் பார்க்கிங், அதாவது வாகன நிறுத்தம் இடத்தை இந்த நிர்வாகம் கண்டிப்பாக செய்து தர வேண்டும் என்பதுதான் இந்த திருவண்ணாமலை நகராட்சியோட, திருவண்ணாமலை நகர மக்களினுடைய நீண்டகால கோரிக்கை. இன்னொன்று பாத்தீங்கன்னா, இந்த ராஜகோபுரத்துக்கு எதிர்க்கே இருசக்கர வாகனத்தை எல்லாம் அனுமதிக்கிறார்கள். அங்கதான் கார் பார்க்கிங் அனுமதிக்கிறாங்க. அந்த இடம், இந்த நுழைவாயில், மெயின் நுழைவாயிலே நமக்கு ஒரு அசுத்தமான சூழ்நிலையும் ஒரு அசாதாரண ஒரு மனநிலையை உண்டு பண்ணக்கூடிய ஒரு இடமா தான் அது இருக்குதே ஒழிய ஒரு ஆன்மீக தலமா கிடையாது. இப்ப மதுரையில பாத்தீங்கன்னா, மதுரை கோயிலை சுற்றி நல்ல சிறப்பான ஏற்பாடு செஞ்சுட்டு அந்த பார்க்கிங் எல்லாம் பாத்தீங்கன்னா தனி ஒரு இடத்தை அனுமதிச்சிருக்காங்க. அதே ஒரு முறையை இந்த இந்து சமய அறநிலையத்துறை இந்த திருவண்ணாமலை நகரத்துக்கும் கண்டிப்பாக ஏற்பாடு செய்து தர வேண்டும். ஏனென்றால் இந்த திருவண்ணாமலை நகரம் இன்று திருப்பதிக்கு அடுத்ததா ஒரு தமிழ்நாட்டில் நம்ம வளரக்கூடிய நகரம் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை. வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி மாவட்டங்கள்ல இருந்தெல்லாம் வரக்கூடிய பக்தர்கள் எல்லாம் இதை விரும்பக்கூடிய ஒரு அந்த கோயில் மற்ற இடத்துல எப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்க, இந்த மாட வீதிகளை சுத்தி ஒரு சுகாதாரமான ஒரு நிலையையும், இந்த கார் பார்க்கிங் இந்த இடைஞ்சல் இல்லாம இருக்கணும். முக்கியமா சாமிக்கு பார்க்க வரும்போது எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாம அவர்கள் சாமியை தரிசித்து விட்டு செல்லக்கூடிய சூழ்நிலையை இந்த நிர்வாகம் ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை.
அதாவது குறிப்பாக திருக்கார்த்திகை தீபம் மற்றும் பௌர்ணமி நாட்களில் தற்காலிக பேருந்து நிலையங்கள் மற்றும் கார் பார்க்கிங் வசதிகளை வந்து மாவட்ட நிர்வாகம் அந்தந்த சாலையில் வந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரமே அமைத்து தருகிறது. ஆனால் பக்தர்கள் விரும்புவது என்னவென்றால் முறையான நிரந்தரமான ஒரு பார்க்கிங் வசதியை வந்து ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதே பக்தர்களின் கோரிக்கையாக உள்ளது. ஆமா, சங்கர் அவர்களிடத்தில் பேசலாம். சார், இப்போ நாளை மறுநாள் தீப திருவிழா கொண்டாடப்பட இருக்கிறது. இந்த நிலையில இப்ப மாவட்ட நிர்வாகம் உடனடியா என்னென்ன விஷயங்களை கவனம் செலுத்தி பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இப்ப எங்களுக்கு தேவை பக்தர்கள் உடனடியா வந்து குளிச்சுட்டு தான் கோவிலுக்கு போக முடியும். மத்த எந்த வேலையினாலும் போயிடலாம். உடனடியா குளிக்கிறதுக்கு கோவில்ல இருக்கக்கூடிய குளங்களை திறந்து விடலாம். அதுக்கு தேவையான பாதுகாப்பு வசதிகளை அந்த தீயணைப்புத்துறை அவங்க பாத்துக்குவாங்க. அதனால உடனடியா அந்த கோவில்ல இருக்கக்கூடிய புனித தீர்த்தங்களை அந்த குளங்களை உடனடியா திறந்து விடணும். அதுக்கு அவங்களுக்கு தேவையான மதிர்ச்சவரை சுத்தி தூய்மை இந்தியா திட்டத்திலேயாவது அந்த மதில் சுவர்களை உடனடியா சுத்தப்படுத்தி அந்த அசுத்தங்களை எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி பார்க்கிங் எல்லாமே இப்ப தற்காலிக பேருந்து நிலையம் இருக்கு, அங்க ஏகப்பட்ட இடங்கள் இருக்கு, அங்க கொடுத்துட்டு கோவில் கோபுரத்தை விட்டு வெளியே தரிசனம் பண்ணிட்டு வரும்போது கார் நம்பரை சொன்னா கார் வாசலுக்கு வரக்கூடிய ஒரு ஏற்பாடு உடனடியாக அவங்க செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம கூடிய இருக்கக்கூடிய மடங்களை இவங்க அரசாங்கம் எத்தனை அளவுக்கு பயன்படுத்துறாங்க, அது பொது நலனுக்கு தான் பயன்படுத்துறாங்களா, தனியார் நலனுக்கு பயன்படுத்துறாங்களா, அந்த மாதிரி பொது நலன் அக்கறை உள்ள மடங்களோட கைகோர்த்ததே இல்லை இந்த நிர்வாகம். அவங்க மடங்களோட கைகோர்த்து எவ்வளவு பொதுமக்களுக்கு நீங்க சேவை செய்றீங்க, நாங்க உங்களுக்கு என்ன செய்யணும், உங்களுக்கு தண்ணி வசதி வேணுமா, அங்க தங்குறவங்களுக்கு தேவையான தண்ணி நாங்க கொடுக்கிறோம், சுகாதாரம் கொடுக்கிறோம், நீங்க அவங்களுக்கு என்ன வசதி வேணாலும் செய்யுங்க, நாங்க உங்களுக்கு பக்கபலமா இருக்கிறோம்ன்ற ஒரு உந்துதலை சொன்னாலே இருக்கிற மடங்கள் ரொம்ப சிறப்பா இருக்கும். அதுக்கெல்லாம் இப்ப லாப நோக்கத்துக்கு போனதுக்கு காரணமே இவங்க அவங்கள தொடர்பே கொள்ளாத ஒரே காரணத்தினாலதான். அவங்க எல்லாம் வணிகத்துக்காக போற ஒரே காரணமே எந்த ஒரு பலனுமே இல்லை, எந்த அரசாங்கம் நம்மள அங்கீகரிக்கலன்ற ஒரு விரக்தியில இருக்கு. சோ அந்த மடங்களை இவங்க ஒருங்கிணைக்கணும், இருக்கக்கூடிய குளங்களை இவங்க குளிக்கக்கூடிய ஒரு சுகாதாரமான சூழலை உருவாக்கி கொடுத்திருக்கணும். இந்த சூழல்ல இவங்க இருக்கக்கூடிய இப்போ இந்த ஆட்சி நான் என்ன நினைச்சேன்னா, இவங்க அறங்காவலரை தீப திருவிழாவுக்குள்ளேயாவது போட்டுருவாங்கன்னு நினைச்சோம். இப்பேற்பட்ட இத்தனை கோடி பக்தர்கள் வரக்கூடிய ஒரு தீப திருவிழாவில் அறங்காவலர்களே இல்லாமல் நிர்வாகமே இல்லாமல் வெறும் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசரை வச்சே ஒரு தீப திருவிழாவை நடத்துறது ஏத்துக்க முடியாத ஒரு சூழலா இருக்கு. அதனால அறங்காவலர்களை இவங்க உடனடியா போட்டா அவங்க கிட்ட பக்தர்கள் குறைய சொல்ல வாய்ப்பு இருக்கு, அவங்க உட்கார்ந்து கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது மட்டும் தவிர்த்துட்டு இருக்கக்கூடிய பேருந்து நிலையங்களுக்கு முன்னாடி என்னென்ன வசதிகள் இருக்கோ அந்த பேருந்து நிலையங்கள்ல இருக்கக்கூடிய கழிப்பறைகளை கூட்டுறதுக்கு உண்டானது, அங்க ஒலி வசதி, அங்கிருந்து ஆட்டோ வரக்கூடிய கட்டணங்கள் இவ்வளவுதான், இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போறதுக்கு ஒரு அறிவிப்பு பலகை வைக்கக்கூடியது, அங்க வரக்கூடிய பக்தர்களை அந்த பேருந்து நிலையத்தில இருந்து அந்த உள் வரக்கூடிய வசதிகள் என்னென்ன, எந்தெந்த இடத்துக்கு நீங்க போகணும், இப்ப நீங்க இருக்கிற இடம் கிரிவலத்துக்கு இந்த பக்கம் போகணும், கோவிலுக்கு இந்த பக்கம் போகணும்னு சொல்லக்கூடிய ஒரு வழிகாட்டுதல் பலகை வைக்கக்கூடிய விஷயம். சாலைகள் எவ்வளவு அளவுக்கு செப்பனிடுறாங்களோ இந்த 2-3 நாட்கள்ல சாலைகள் வேகமா செப்பனிடக்கூடிய ஒரு துரிதப்படுத்தல் வசதி, இவ்வளவு விஷயங்களை மட்டும் மாவட்ட நிர்வாகம் ஒரு கோஆர்டினேட்டர் போடணும். சார், நகராட்சி, கோவில் நிர்வாகம், இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம், ரெவென்யூ, இவங்களை எல்லாரையும் சேர்த்த ஒரு கோஆர்டினேட்டர் ஆபீசர் இங்க இருக்காரு. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த ஈகோ பிரச்சனை இருந்தா கூட இவர்கிட்ட சொல்லுங்க, இவர் அந்த கோஆர்டினேஷன் பண்ணி செஞ்சிருவார்னு சொல்லி ஒரு கோஆர்டினேட்டர் மஸ்ட். அப்போ இன்றைய வரைக்கும் ஒரு சரியான தெளிவான வழிகாட்டுதல் இல்ல. மாவட்ட ஆட்சியர் ஐயா இதை நீங்க செய்யுங்கன்னு சொன்னா இது எங்களால முடியல, எங்க ஸ்கீம்ல இல்லன்னு சொல்லக்கூடியவங்க தான் இருக்காங்களே தவிர, இல்ல அதை செய்ய வைக்க நான் எந்த அதிகாரி கிட்ட பேசணும், எந்த உங்க அமைப்புல நாம பேசணும், உங்க உயரதிகாரி யாருக்கு நான் தொடர்பு கொள்ளணும், அதை நான் செஞ்சிடறேன், மாவட்ட ஆட்சித்தலைவரோட விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு ஆன வழியை பார்ப்போம், பக்தர்களுடைய குறையை தீர்ப்போம், அதுக்கு கோஆர்டினேஷன் கிடையாது. அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட் நாங்க சார் இந்த இடத்துல எங்களால உள்ள வந்து வேலை செய்ய முடியாது, ஏன்னா இது எங்க ஏரியா இல்ல, அது ஏடி பஞ்சாயத்து கேளுங்க, நகராட்சி கேளுங்க, இப்படி அது கோவில கேளுங்க, இப்படி பிரிச்சுக்கிறாங்களே தவிர இவங்களை கோஆர்டினேட் பண்ணக்கூடிய ஒரு மையம் உருவாக்கப்பட வேண்டும். உடனடியாக தொடர்ந்து பேசலாம். திரு சங்கர், களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் குரு தண்டபாணியிடம் பேசலாம். குரு தண்டபாணி, இப்போ அங்க இருக்கிற மக்கள் கிட்ட கேளுங்க, நாளை மறுநாள் தீப திருவிழா கொண்டாடப்பட இருக்கிறது, லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தர இருக்காங்க. இந்த நிலையில என்னென்ன விஷயங்கள்ல மாவட்ட நிர்வாகம் உடனடியா கவனம் செலுத்தி பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்களுடைய முக்கியமான கோரிக்கைகள் எல்லாம் என்ன, அவங்க கிட்ட கேளுங்க. முக்கியமாக 2 விஷயங்களில் மாவட்ட நிர்வாகம் பக்தர்களுக்கும் மற்றும் திருவண்ணாமலை நகருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்பதே பக்தர்களின் கோரிக்கையாக உள்ளது. முதன்மையாக இந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் மேற்கொள்ளும் போது அவர்களால் ஏற்படும் அந்த பிளாஸ்டிக் குப்பைகள் இந்த கிரிவலம் சுற்று மாசுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த 14 கிலோமீட்டர் கிரிவலம் வரும்போது தற்காலிக கடைகள் அதிக அளவு உருவாவதால் அங்க
பொருட்கள் வந்து அதாவது பொருட்கள் வந்து மிகவும் வந்து சேதமடைந்த ஒரு பொருட்களும் வந்து குளிர்பானங்கள் அதுவும் வந்து ஒரு காலாவதியான ஒரு பொருட்கள் உள்ளிட்ட பொருட்கள் வந்து பயன்படுத்துவதால் வந்து பக்தர்களுடைய உடற்கூறுகள் வந்து கேள்விக்குறியாக உள்ளது. அதை பற்றி பேச நம்மோடு வந்து ஆன்மீக பக்தர் உள்ளார், அவரிடமே கேட்போம். அருண், நீங்க சொல்லுங்க, இப்ப வந்து பக்தர்கள் வந்து கிரிவலம் வரும்போது அவங்க எந்த மாதிரி ஒரு பாதிப்பை அடையிறாங்க, அதனால இந்த தற்காலிக கடைகளால் எந்த மாதிரி ஒரு பாதிப்புகள் வருது சொல்லுங்க. நோயற்ற வாழ்வு குவையற்ற செல்வம் என்பது வாக்குக்கு இணங்க திருவண்ணாமலையில் முனிவர்களும் ஞானிகளும் வாழ்ந்த கிரிவல பாதை 14 கிலோமீட்டர் தூரத்தை சுற்றி வந்தால் உடல்நல கேடு இருக்காது என்பதற்காக பல பக்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமி நாளிலையும் தீபத்திருவிழா நாளிலையும் பக்தர்கள் வந்து மலை சுத்தி வராங்க. அப்படி மலை சுத்தி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த 14 கிலோமீட்டர் தூரம் தற்காலிக கடைகள்ல வந்து பாத்தீங்கன்னா காலாவதியான பொருட்களை வந்து அதிக அளவுல வந்து விற்பனை பண்றாங்க. மாதந்தோறும் வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் வந்து அது மீது நடவடிக்கை எடுப்பது என்று சொல்லி ஒரு 50,000 ரூபாய் 60,000 ரூபாய்க்கான காலாவதியான பொருட்களை வந்து நாங்க வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி தொடர் செய்திகளாக சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. நாங்க வந்து அந்த துறையினுடைய உயர் அதிகாரி சந்தித்து இது சம்பந்தமாக மனு கொடுப்பதற்காக பல முறை சென்று கூட பாத்தீங்கன்னா அந்த காலாவதியான பொருட்களுடைய இதே மாதிரி காலாவதியான பொருட்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி மனு கொடுக்க சொன்னா கூட அந்த அதிகாரி இதுவரை சந்திக்க முடியாத போது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக சொல்லலான்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து கலெக்டர் தலைமையில மாவட்ட ஆட்சியர் தலைமையில 3 முறை வந்து பாத்தீங்கன்னா தீப திருவிழாவுடைய அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த மூன்று தலைமை வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட துறை அதிகாரி வந்து இது வரைக்குமே வந்து அந்த 3 தீபத்திருவிழா சம்பந்தப்பட்ட அந்த சிவப்பு இதில் வந்து 3 முறையுமே வந்து கலந்து கொள்ள. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரி வந்து மெத்தனம் போக்கில் வந்து இருக்குன்றது வந்து பாத்தீங்கன்னா எங்க மக்களுடைய இந்த பொதுமக்களுக்கு வந்து வெட்ட வெளிச்சமா தெரியுது. அது மட்டும் இல்லாம பிளாஸ்டிக் கழிவுகளால் வந்து பாத்தீங்கன்னா பல இன்னல்கள் வந்து பொதுமக்கள் வந்து ஏற்படுது. பல இன்னல்கள் வந்து ஏற்படுது. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் பயன்படுகின்ற கேரி பேக் பிளேட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கீழே போட்டு போயிருக்காங்க. அதை வந்து கிரிவலம் முடிந்த பிறகு தீபமோ பௌர்ணமியோ முடிந்த பிறகு அந்த பிளாஸ்டிக் கழிவுகளை சுத்தமா அகப்பட்டுறது இல்ல. அது வந்து எப்படி போகும்னா நிலத்தடி நீரை வந்து மிகவும் பாதிக்குது. இதே மாதிரி போச்சுன்னா இதே மாதிரியே வந்து சென்று கொண்டிருந்தால் நம் மாவட்டம் வந்து மிகவும் மகிழ்ச்சிகரமான மாவட்டம். வேலூர் மாவட்டம் மாதிரி பாத்தீங்கன்னா நிலத்தடி நீர் வந்து மிகவும் கீழே சென்று மகிழ்ச்சிகரமான மாவட்டமாக வந்துவிடும் என்பது பொதுமக்களின் மிகப்பெரிய கவலையாக உள்ளது. அதாவது கிரிவலம் வரும்போது வந்து இந்த காலாவதியான பொருட்கள் வந்து ஒவ்வொரு பௌர்ணமியும் ஒன்றும் வந்து அந்த சம்பந்தப்பட்ட உணவுத்துறை அதிகாரிகள் வந்து 50,000 மதிப்புள்ள அந்த பொருட்களை வந்து கைப்பற்றுவதும், ஆனால் அடுத்த தினமே வந்து அந்த காலாவதியான பொருட்கள் வந்து விற்பனைக்கு வருவதும் வந்து வாடிக்கையாக உள்ளது. ஆகவே வந்து கிரிவலம் வரும் பக்தர்களின் உடல் நலத்திற்காக ஏற்ற வகையில் வந்து இந்த காலாவதியான பொருட்களை வந்து முற்றிலும் தடை செய்ய வேண்டும். இவை வந்து வேறு எங்குமே வந்து விற்பனை செய்யாத வகையில் வந்து மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் வந்து மக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. மேலும் வந்து திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீபம் வந்து 5ஆம் தேதி நடக்க உள்ள நிலையில் கோவிலுள்ளே பக்தர்கள் வந்து எந்தவாறு வந்து அனுமதிக்கப்பட வேண்டும், பக்தர்கள் வந்து தரிசனம் வந்து எந்த வகையில் உள்ளே நுழைய விட வேண்டும் என்பதை கூற வந்து நம்மோடு வந்து பத்திரிகை ஆசிரியர் தாமா பிரகாஷ் அவர்கள் அவரோட கேட்போம். சார், இப்ப சொல்லுங்க, பக்தர்கள் வந்து கோயில் உள்ள தீப தரிசனத்தை எந்த விதையில காணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அது இந்த பரணி தீபத்துக்கு மட்டும் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் உள்ள வந்து குவிறாங்க. ஆனா அவங்களுக்கு அடிப்படை வசதி என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. அந்த ஒவ்வொருத்தரும் சொல்ல முடியாத, விரிவிக்க முடியாத. ஒரு நிமிஷம் குரு, இணைப்பிலேயே இருங்க. திரு சங்கர் அவர்கள் பேசலாம். சார், இப்போ அந்த தீப திருவிழாவில் இன்னொரு முக்கிய அம்சம் கிரிவலம் போறது. இப்ப அந்த கிரிவல பாதையில பக்தர்களுக்கு தேவையான வசதிகள் எப்படி இருக்கு, என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க, இன்னும் என்னென்ன விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும், சுருக்கமா பதிவு பண்ணுங்க. கிரிவல பாதையை பொறுத்த வரைக்கும் இந்த அடிப்படை வசதிகளை நீண்ட நேரம் நம்ம பேசிட்டனால பாதுகாப்பு வசதி ரொம்ப முக்கியம். அங்க தேவையான விளக்குகள் கிடையாது, பாதுகாப்பு கண்காணிப்பு கேமராக்கள் கிடையாது. பல லட்சம் பக்தர்கள் வர்றாங்க, அங்க நிறைய திருட்டுகள் நடக்குது, பல கொலைகள் அந்த கிரிவல பாதையில இப்போ வாடிக்கை ஆகிட்டு வருது. அதனால அது எல்லாத்தையும் தடுக்கக்கூடிய அளவுல பாதுகாப்பு கண்காணிப்பு கேமராக்கள் உடனடியா மாவட்ட நிர்வாகம் செய்ய வேணும். அந்த பாதுகாப்பு ஏன்னா வரக்கூடிய இந்த பர்டிகுலர் டிசம்பர் 5 மறுநாள் டிசம்பர் 6 ஒரு பதட்டத்தோடவே இந்த தீப திருவிழாவை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அதனால உடனடியாக அங்க கண்காணிப்பு கேமராக்கள் வரணும். அங்க இருக்கக்கூடிய கிரிவல பக்தர்களுக்கு போதுமான வெளிச்சம் இருக்கணும். அவங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை கிரிவலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கழிப்பிடங்களையும் பொது கழிப்பிடங்களையும் உடனடியா இலவசமா பக்தர்கள் பயன்படுத்துறதுக்கு உண்டான ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாலே இந்த தீபத்தை சிறப்பா பக்தர்கள் செஞ்சு முடிக்க முடியும். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி திரு சங்கர். நாளை மறுதினம் கார்த்திகை தீபம் கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில் திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றப்படுகிறது. கிட்டத்தட்ட 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் அங்கே வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அந்த பக்தர்களுக்கு தேவையான கழிவறை, குளியலறை மற்றும் தங்குமிட வசதி முறையாக இன்னும் அங்கே செய்து தரப்படவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. மேலும் அங்கே பல்வேறு மாநிலங்களிலிருந்து மற்றும் வெளி மாவட்டங்களிலிருந்து பக்தர்கள் வருவதால் அவர்களுக்கு தேவையான மிக முக்கியமான அடிப்படை வசதிகளை உடனடியாக
உடனடியாக மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் கிரிவல பாதையில் ஏற்படக்கூடிய குப்பைகளை உடனடியாக அகற்ற நடவடிக்கை. மேலும் அந்த கிரிவல பாதையில் விளக்குகள் மிக குறைவாக இருக்கின்றன. அதிக அளவிலான விளக்குகளை பொருத்த வேண்டும். அதே நேரத்தில் பக்தர்களுக்கு தேவையான வசதிகளில் கோவில் நிர்வாகமும் அக்கறை செலுத்தி அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அந்த பக்தர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான உரிய நடவடிக்கை எடுக்க இந்த மாவட்ட மக்கள் தந்தி டிவி வாயிலாக கோரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் களத்திலிருந்து பங்கேற்ற எமது செய்தியாளர் குரு தண்டவாணிக்கும் நமது செய்தியரங்கில் பங்கேற்ற திரு சங்கர் அவர்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இணைந்திருங்கள்.